கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 40 வரை. தியானத்திற்கான தலைப்பு பொருத்தனை ஜெபம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். நியாயாதிபதிகள் 11:39. நமக்கு தேவைகள் வரும்போது முன்பின் யோசிக்காமல் வாயை திறந்து ஏதாவது சொல்லிவிடுவோம். அந்த நேரத்தில் காரியம் நடந்தால் போதும் என்று எண்ணுவோம். ஆனால் தேவைகள் முடிந்ததும் நாம் சொன்னதையும் மறந்து விடுவோம். இப்படியே ஜெபிக்கும் போதும் நாம் கர்த்தரிடமும் எதையாவது சொல்லிவிட்டு பின்னர் மறந்து விடுவது உண்டு அல்லவா? ஆனால் இங்கே எப்தாவின் ஜெபமோ உறுதியானதாய் இருந்தது. அவன் ஜெபிக்கும் போது யோசிக்காமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வெற்றி சிறந்து வந்தபோது தேவனுடைய சந்நிதியில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான். அவன் குமாரத்தியோ ஒரு கன்னியாக இருந்தாள். அவள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் தன் தகப்பன் தேவனுக்கு முன்பாக செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவளும் அதிக உறுதியோடு இருந்தாள். தன்னுடைய வாழ்வுக்காக 2 மாதங்கள் அவள் துக்கம் கொண்டாடிவிட்டு திரும்பி வந்தாள். எப்தா தனது பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். பராக்கிரமசாலியான எப்தா தனது பலத்தை நம்பி யுத்தத்திற்கு போகவில்லை, தேவனை நம்பியே போனான். தேவன் அமலேக்கியரை தன் கையில் கொடுக்காவிட்டால் தான் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் தான் ஜெபித்து தேவனோடு பொருத்தனையும் பண்ணி பிற்பாடுதான் புறப்பட்டு போனான். நமது வாழ்விலும் கூட நாம் நம்மால் முடியாத காரியங்களுக்குத்தான் தேவனை தேடி வருவோம். நம்மால் முடியும் என்று எண்ணுகிற காரியங்களில் நமது பலத்தோடு செய்யலாம் என்று நினைத்து இறங்குவோம். பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் ஆண்டவரே என்று தேவனிடம் ஓடி வருவோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் முதலில் நாம் தேவனை தேடுவோம். நமது உள்ளத்துக்குள் எப்பொழுதும் ஜெபமும் துதியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாது ஜெபிப்பது என்பது அதுவேதான். தேவனோடு உள்ள உறவு என்பதும் அதுவேதான். நமக்கு ஜெப நேரம், தியான நேரம் என்று வேறுபட்ட நேரங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றை விட எப்போதும் உள்ளத்துக்குள் ஜெபத்தால் நிறைந்திருப்போம். அப்போது வீண் சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்ளாது. எப்போதும் தேவனின் பிரசன்னத்துக்குள் இருப்போம். அப்போது கர்த்தருக்கு நாம் செய்த பொருத்தனைகளிலும் தவற மாட்டோம். கர்த்தரிடம் ஜெபித்துவிட்டு மறந்துவிடவும் மாட்டோம். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருந்து இடைவிடாத ஜெப வாழ்வில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.